நான் தப்பான இடத்துல இருக்கிறேன், கரெக்டான இடத்துக்கு போகணும் அப்படின்னு பணம் சத்தமிடுது. மணி ஸ்பீக். யாக்கோபு புஸ்தகத்துல ஒரு வார்த்தை படிக்கிறோம். அங்கு வேதவசனம் சொல்லுகிறது, கூலிக்காரரின் கூலி கூக்கரில் இடுகிறது. எல்லாம் சொல்லுங்க, கூலிக்காரரின் கூலி கூக்கரில் இடுகிறது. அதாவது கொஞ்சம் பேருக்கு பணம் போய் சேரணும். யாருக்கு பணம் வேணுமோ அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க? இப்போ கூலி வேணும்னா யார் சத்தம் போடுவா? கூலிக்காரன் தான் சத்தம் போடுவான் இல்லையா? எங்கள் கூலியை தர வேண்டும், எங்கள் சம்பளத்தை எங்களுக்கு, அப்படிதானே பண்ணுவாங்க. ஆனா யாக்கோபுல அப்படி போடல. யாக்கோபுல எப்படி போடுது தெரியுமா? கூலிக்காரர்கள் சத்தமிடல, கூலி சத்தமிடுது. மணி ஸ்பீக்ஸ். எல்லாம் சொல்லுங்க, மணி ஸ்பீக்ஸ். எல்லாம் சொல்லுங்க, பணம் சத்தமிடுகிறது. ஆமென். சோ சத்தமிடுகிறது கூலிக்காரங்க கிடையாது. யார் சத்தமிடுதா? அப்படின்னு என்ன தெரியுமா? நான் தப்பான இடத்துல இருக்கிறேன், கரெக்டான இடத்துக்கு போகணும் அப்படின்னு பணம் சத்தமிடுது. நான் சொல்லட்டுமா? இந்த நாள்ல இருந்து சில காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கும். உங்களுக்கு வர வேண்டியது எங்கேயோ இருக்குதுங்க, எல்லாம் உங்களை நோக்கி வரும்படியாய் அது சத்தமிட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். தப்பான இடத்துல இருந்தா கூட அது என்ன சொல்லுது? நான் போணும், என்ன விடு, நான் போணும். கூலிக்காரர்களின் கூலி சத்தமிடுகிறது. ஆமென், ஆமென், ஆமென். ஆவிக்குரிய உலகத்துல பாருங்க, அதுக்கு ஒரு வாய்ஸ் இருக்குன்னு பைபிள் சொல்லுது. ஆமென். நான் சொல்றேன், எங்க பிடிச்சிருந்தாலும் உங்க கையில வந்துடும். ரொம்ப நாள் ஸ்டாக் எல்லாம் கிளியர் ஆகுது இயேசுவின் நாமத்தினால். பிடிக்கப்பட்ட பணங்கள், திருடப்பட்ட பணங்கள், ஆமென், நியாயமாய் வர வேண்டிய பணங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் கரங்களுக்குள்ளே வருவதா. அப்போ அநியாயமா பிடிச்சு வச்சிருந்தா கூட உங்ககிட்ட வரும். நியாயமா வர வேண்டியது எல்லாம் வரும். ஆமென். இட்ஸ் a time for collection. ஆமென், ஆமென். வசூல் ஆக போகுது. ஆமென். ரொம்ப நாளா வசூல் ஆகாதது இனிமே வசூல் ஆகும். ஆமென்.